இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய் திரு அவையானது இன்றைக்கு புனித டொன் போஸ்கோ அவருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்துள்ள உங்களை அன்போடு அழைப்பதோடு மிக சிறப்பாக இன்றைய இறை வார்த்தை இந்த புனிதருடைய வாழ்வில் மிக அழகாக பொருந்தி போவதை பார்த்து அவருடைய வாழ்விலிருந்தும் இறை வார்த்தையிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கைக்கான பாடங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள முயற்சியெடுப்போம். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித டொன் போஸ்கோ அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது இளைஞர்களுடைய வழிகாட்டியாக இருந்தவர் தான் இவர். ஏன் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையிலும் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருந்த வேளையிலே அவர்களை கடிந்து கொள்வதை தாண்டி அன்பால் அவர்களை அரவணைத்து திருத்துகிற ஒரு நல்ல மனிதராக, ஒரு புனிதராக அவர் வாழ்ந்தார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே மிக அழகாக தாவீதனுடைய தவறை நாத்தான் இறைவாக்கினர் அழகாக சுட்டி காட்டுகிறார். எடுத்தவனே ஐயோ கேடு, நீ அழிஞ்சு போவ என்றெல்லாம் சொல்லவில்லை. அழகான ஒரு கதை, அந்த கதையை சொல்லி தவறு செய்தவனே தானே அந்த தவறை உணரக்கூடிய விதத்தில் உணர வைத்து உடனடியாக மனமாற்றத்துக்கு அழைத்த நாத்தான் இறைவாக்கினரை போலத்தான் டொன் போஸ்கோ அவர்கள் இளைஞர்கள் தவறு செய்கிற போது நேரடியாக அவர்களை திட்டவே கிடையாது. மாறாக அவர்களோடு தன்னுடைய உடனிருப்பாலும் அவருடைய பிரசன்னத்தாலும் கதைகளின் வழியாக, விளையாட்டின் வழியாக அவர்களுடைய தவறை சுட்டி காட்டி இறைவன் பக்கம் அவர்களை திருப்பிய ஒரு மனிதராக இருந்தார். அதனால்தான் இளைஞர்களுடைய வழிகாட்டி புனித டொன் போஸ்கோ என்று நாம் மிக அழகாக அழைக்கின்றோம். அதே வேளையிலே இளைஞர்களுடைய வாழ்வில் நாம் தொடர்பு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை அன்பு செய்வது மட்டும் பெரிய காரியம் கிடையாது. மாறாக அவர்கள் அன்பு செய்யப்படுகிறார்கள் என்பதை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். எப்பொழுது இளைஞர்கள் மத்தியிலே அல்லது நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே என் தந்தை, என் தாய் அல்லது உடன் பிறந்தவர் என்னை அன்பு செய்கிறார் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு வருகிறதோ கண்டிப்பாக அவர்களிடத்திலே மாற்றம் இருக்கும். அன்பு செய்கிறேன் என்று வாய் வார்த்தைக்கு சொல்வதோடு நின்று விடாமல் அந்த உணர்வு அங்கே உணர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த புனிதருடைய வாழ்வு நமக்கு சொல்லக்கூடிய மற்றொரு செய்தியாக இருக்கிறது. பாந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு படகிலே அங்கே பயணித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது காற்றும் கடலும் பேரச்சம் புயல் அங்கே வீசுவதை பார்க்கிறோம். இன்றைய இளைஞருடைய வாழ்விலும் கூட பலவிதமான புயல் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. அது என்னென்ன என்று பெற்றோராகிய நமக்கு மிக அழகாக தெரியும். குறிப்பாக போதை வஸ்துகள், அதிலும் இன்றைய காலகட்டத்திலே வளருகின்ற இளம் பருவத்தினர் பள்ளி பருவத்திலேயே எல்லா விதமான போதை வஸ்துகளுக்கும் அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். கஞ்சா போன்ற அந்த காரியம் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக எதிர்கால தலைமுறை அல்லது எதிர்கால இந்தியாவை சீரழிக்கிற ஒரு பெரிய பொருளாக இருக்கிறது. எனவே இது போன்ற புயல் சீற்றங்கள் இளைஞர்களை சூழ்ந்திருக்கிற வேளையிலே போதை வஸ்துகள், அதே போல இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக செல்போன், இன்னும் பல்வேறு விதமான காரியங்கள் வரக்கூடிய எல்லா ஆப், இது எல்லாமே பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய புயலாகத்தான், சூறாவளியாகத்தான் இருக்கிறது. எனவே டொன் போஸ்கோ வாழ்ந்த காலகட்டம் வேறு, இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய இளைஞர்களும் நம்முடைய பிள்ளைகளும் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழல் வேறு. எனவே இதன் மத்தியில் அந்த இளைஞர்களை நாம் வழிகாட்டுகிற நல்ல வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய வாழ்வு. என நற்செய்தியோடு நாம் தொடர்பு கொடுத்து பார்க்கிற பொழுது இதெல்லாம் நமக்கு மிக தெள்ள தெளிவாக புரிகிறது. அதையும் தாண்டி கடைசியாக இதற்கெல்லாம் ஒரே ஒரு தேர்வு என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இந்த அன்னையை நோக்கி வந்திருக்கிறோம். அன்னையினுடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை புனித டொன் போஸ்கோ அவருடைய வாழ்விலே உணர்ந்திருந்தார்.
எல்லா சூழ்நிலையிலும் அன்னையால் மட்டும்தான் எல்லா விதமான அற்புதங்களும் நடைபெறும் என்பதற்கு மாதா பக்தி அவருக்கு மிக அதிகமாக இருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த சனிக்கிழமையிலே இந்த தாயை நாடி வந்துள்ள இந்த வேளையில் இந்த புனிதருடைய விழாவும் இன்றைய இறைவாழ்த்தையும் நமக்கு சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நாம் உள்வாங்கி இன்றைய கால சூழலில் நம்முடைய பிள்ளைகளையும் சரி, நம்மோடு வழி நடத்தக்கூடிய இளைஞர்களையும் மிக அழகாக நேரடியாக சுட்டி காட்டுவதால் மட்டுமல்ல, எப்படி அன்பால் அவருடைய தவறை உணர வைத்து அவர்களை திருத்த முடியுமோ அப்படி திருத்தி நம்முடைய பிரசன்னத்தாலும் இதற்கு எல்லாவற்றுக்கும் அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு அவசியம் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு இளைஞர்களுடைய வாழ்வில் அதை ஊட்டி அவர்களை மனமாற்றுகிற, அவர்களை தேற்றுகிற நல்ல ஒரு வழிகாட்டிகளாக இருக்க நாம் முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனே சினமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.